நம்ம புதினா கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, சின்ன துண்டு புளி, 8 வரமிளகா இதெல்லாம் எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் தாளிக்கணும். இந்த சட்னியோட டேஸ்ட்டே பெருங்காயம் தான், டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். உளுத்தம்பருப்பு செவக்க ஆரம்பிக்க விட்டு எடுத்து வச்சுருந்த மிளகா புளி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கணும். மிளகா கலர் மாதிரி வரும். இப்போ புதினா இலை, கொத்தமல்லி இலை, தக்காளி, கம்மியாக உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருணும். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்காமல் ஒரு ரவை பதத்துக்கு குருணையாக அரைச்சி எடுத்துக்கணும். ஆலக்கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துற வேண்டியதான். இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.